வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம். கூப்பிட்ட உடனேயே நம்மளுடைய அம்மா, நம்மை பெற்றெடுத்த அம்மா பக்கத்துல இருந்தா ஓடி வந்து, என்னம்மா, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சவுண்டா நம்மளை கூப்பிடுறீங்க, எதுக்காக அம்மான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆசையோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் பண்போடையும் நம்மளை வந்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க இல்லைங்களா? அதே போலதான் இந்த அகில உலகத்திற்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் அம்மா அப்படின்னு நம்ம கூப்பிட்டா உடனே வரமாட்டாங்களாங்க. சமயத்தில் வந்து காப்பாற்றக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் தேர் திருவிழாவை பத்தி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சமயபுரம் பூச்சொரிதல் திருவிழாவை பத்தியும் தேர் திருவிழாவை பத்தியும் நாம ஏற்கனவே ஒரு பதிவுல போட்டிருந்தோம். எப்படின்னா, பூச்சொரிதல் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த பூச்சொரிதல் விழா நடைபெறுகிறது. மார்ச் 8ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி, மார்ச் 22, மார்ச் 29, ஏப்ரல் 5ஆம் தேதியோட இந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகள்ல பூச்சொரிதல் விழா நிறைவடையும். இந்த பூச்சொரிதல் விழாவில் அன்னையிலிருந்து அம்மா, அதாவது சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அவங்களுக்கு நைவேத்தியமே இல்லாம வெறும் இளநீர், நீர்மோர், பானகம், அப்புறம் இந்த துள்ளு மாவுன்னு சொல்லக்கூடிய மாவு, இதை மட்டும்தான் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னும் நம்ம சொன்னோம். அப்ப அவங்க அவ்வளவு வேகமா இருப்பாங்க, ரொம்ப கோபமா இருப்பாங்க. அகில உலகத்திலையும் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அத்தனையும் அழிக்கிறதுக்காக நம்மளை அதாவது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக தான் அவங்க இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க அப்படின்னும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்ப இந்த பட்டினி விரதம் என்னைக்கு முடியுதுன்னா, அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா? அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய கடைசி பூச்சொரிதல் அன்னையோட இந்த பச்சை பட்டினி விரதத்தை முடிச்சுப்பாங்க அம்மா. சமயபுரத்து மாரியம்மனுடைய பக்தர்கள் அவங்க என்னைக்கு, அதாவது முதல் பூச்சொரிதல் அன்னைக்கு அவங்க பச்சை பட்டினி விரதம் ஏற்றுக்கொள்ளும் போதே இங்க இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களும் பச்சை பட்டினி விரதத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க எல்லாருமே ஏப்ரல் 5ஆம் தேதி கடைசி பூச்சொரிதல் அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல தேருக்காக கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடக்கும் போது சுவாமிக்கு, அதாவது நம்ம சமயபுரத்து மாரியம்மனுக்கு நைவேத்தியங்கள்லாம் செய்து பழையபடி எப்பவும் போல பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயம்தான் இந்த பக்தர்களும் தன்னுடைய பச்சை பட்டினி விரதம், இவங்களும் உப்பு போடாம சாப்பிடுவாங்க, நீர்மோர் பானகத்தோட இருப்பாங்க. இப்படி மிக பக்தியா இருந்து நம்ம இந்த விரதத்தை அன்னைக்கு தான் முடிச்சுக்குவாங்க பாருங்க. 5ஆம் தேதி தான் முடிச்சுக்குவாங்க, அதாவது கடைசி பூச்சொரிதல் அன்னைக்கு முடிச்சுக்குவாங்க. தேர் திருவிழாவுக்காக 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறும். அன்னையிலிருந்து 10ஆம் நாள் கண்டிப்பா சித்திரை தேர் நடைபெறும். இது எப்படின்னாங்க, இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சமயபுரம் மாரியம்மன் ஊர்வலம் வருவாங்க. பக்தர்கள் எல்லாருமே இந்த 10 நாளுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லா ஊர்களில் இருந்தும் வந்து இங்க தங்கி இருந்து அம்மனை வழிபடுறவங்களும் இருக்காங்க. அப்படி இப்ப இந்த சித்திரை தேர் நடக்கிறப்ப கடைசி 9ஆம் நாள் அன்னைக்கு ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு தன்னுடைய பிறந்த வீட்டுக்காக அம்மன் போவாங்க. அம்மன் போயிட்டு அடுத்த நாள் தேர் அன்னைக்கு காலையில இங்க சமயபுரத்துக்கு வந்து இங்க இருந்து நேராக தேர்ல ஏறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேர்ல அம்மா அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போதே நீங்களே இப்ப நினைத்து பாருங்களேன். பார்க்கும்போதே அழகா அப்படி அசைஞ்சு ஆடி வருவாங்க. அதை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும். இந்த சித்திரை திருவிழாக்காக நடைபயணமா தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நடந்தே வருவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும். அப்படி ஒரு மன தைரியத்தோட, அப்படி திட நம்பிக்கையோட நம்மளால முடியும், அவ்வளவு தூரம் நம்மளால நடந்து போக முடியும்னு சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தெல்லாம் வருவாங்க.
பழனியிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, இன்னும் நாமக்கல், சென்னை, இது மாதிரி எல்லா ஊர்களிலிருந்தும் நடந்து வருவாங்க. அப்படி நடந்து வரும்போது இந்த நடைப்பயணமாவது தை மாசமே ஆரம்பிச்சிடும் பாருங்க. அப்போதிருந்தே நடைப்பயணம் நடந்து வந்து அம்மனை தரிசிப்பாங்க. இந்த தேர் திருவிழாவுக்காக தான் இத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு. அம்மனை தேர்ல பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. அம்மனுடைய சக்தி எவ்வளவு இருந்தா இவர்கள் எல்லாரும் நடைப்பயணமா நடந்து வருவாங்க அப்படின்னும் பாருங்க. எப்படின்னாங்க, நடந்து வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்ததற்காக வந்துகிட்டு இருக்கோம். எங்க அம்மா நான் கேட்டதை செஞ்சாங்க, அப்ப நான் சொன்னதை செய்ய வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவு பக்தியோட இருப்பாங்க. அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, இந்த குழந்தை பாக்கியத்துக்காக அங்க தொட்டில் கட்டி அதை ஆட்டி விட்டு வேண்டிக்குவாங்க. அடுத்த வருஷம் தேருக்குள்ள எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய சமயபுரம் மாரியம்மனுக்காக ஏங்க பக்தர்கள் அவ்வளவு தூரம் நடந்து வரமாட்டாங்க? கால்ல நடந்து போகும்போதுங்க அவர்களுடைய கால்கள்ல ரத்தம் கசியுங்க. அப்படியும் துணியை கட்டிக்கிட்டு நடந்து போறத நம்ம பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட பக்தி உள்ளவங்க தான் நம்ம சமயபுரம் மாரியம்மனின் பக்தர்கள். அம்மாவோட அருள் எவ்வளவு இருந்தா பக்தர்களுக்கு இவ்வளவு திட நம்பிக்கையும் திட வலிமையும் வரும்னு அதையும் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? சமயபுர தாயே போற்றி அப்படின்னு நம்ம எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. அம்மா 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 இது மட்டும்தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இதுல நான் முக்கியமான விஷயமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேங்க. என்னன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சமயபுரத்தை சுற்றி உள்ள ஊர்கள்ல அம்மன் கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் செய்யறாங்கங்க. அது என்னன்னா, மாரியம்மனை குளுமப்படுத்துறது அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. எல்லாருமே விரதமா அன்று விரதமா இருந்து வீட்டுல சமயபுரம் மாரியம்மனை ஒரு கலசத்துல ஸ்தாபிச்சு எல்லா வீட்லயும் செய்யறாங்க. கலசத்துல ஸ்தாபிச்சு அம்மனுக்கு எல்லா நைவேத்தியங்களும் வைக்கிறாங்க. ஏன்னா 28 நாள் பச்சை பட்டினியா அம்மா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான நைவேத்தியமும் வைக்கிறாங்க. இனிப்பு பண்டங்கள்ல இருந்து பொங்கல்ல இருந்து முறுக்கு என்ன இருக்கோ அத்தனையும் வைக்கிறதோட இன்னொன்னும் சொல்றேங்க, நான்வெஜ் எல்லாமும் வச்சு படைக்கிறாங்கங்க. அதுல முக்கியமா கருவாடு வைக்கிறாங்கங்க. ஏன்னா குளுமைக்கு அதுதான் கருவாடு தான். மாரியம்மன் அம்மா வாத்திருந்தா கூட இந்த கருவாடு தாங்க ஸ்பெஷலா கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்ன அதனால நான்வெஜ் முதற்கொண்டு வச்சு படைச்சு எல்லாம் சுவாமி கும்பிடுறாங்க. நைவேத்தியம்னா அதை தாங்க நைவேத்தியம் பண்றாங்க. இத எல்லாருமே பண்றாங்க. இவங்க அவங்கன்னெல்லாம் கிடையாது. எல்லா வீட்டிலையும் இன்னைக்கு குளுமை அப்படின்னு அன்னைக்கு முழுக்க பெண்கள் விரதம் இருந்து வீட்டை சுத்தப்படுத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு கலசத்துல அம்மனை ஸ்தாபிச்சு அப்படி சாமி கும்பிட்டு இரவு தாங்க சாப்பிடுறாங்க. அதனால சொல்றேன், உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் நீங்க பாக்குறவங்களா இருந்தா சமயபுரத்து அம்மன் பக்தர்களாக இருந்தா அன்னைக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு இதை மாதிரி உங்களால முடிந்ததை வச்சு அம்மா எங்களை காப்பாற்று அப்படின்னு இந்த உலகத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு போர் அதிகமா இருக்கு. நம்ம உலக போர் மாதிரி வந்துருமோன்னு ஒரு பயத்தோட இருந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எங்கேயோ நடக்கிற போரால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். பெட்ரோல் இல்ல, அது இல்ல, கேஸ் இல்ல, எல்லா இடத்துலயும் அதனால தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். மன உளைச்சல் படுறோம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாத நம்மை போல சாதாரண குடிமக்கள் அப்பாவி உயிர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. கஷ்டப்பட்டு இந்த குண்டு வெடிப்புனாலும் பாம் பிளாஸ்ட்னாலும் அதுக்கப்புறம் போருனாலும் எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட நிகழ்வுகளும் நிகழ வேண்டாம். எல்லா மக்களும் சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி சமயபுரத்து அம்மன் கிட்ட நம்ம எல்லாம் வேண்டிக்குவோம். வேண்டிக்கிட்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு நம்மளால முடிந்ததை வைத்து ஒரு இளநீர் நீர்மோர் பானகம் வைத்தா கூட போதுங்க. அதுல ஆனா கண்டிப்பா வேப்ப இலை போடணும், இல்ல வேப்பம் பூ போடணும். எது கிடைக்குதோ அந்த வேப்பம் பூவோ இலையோ போட்டு நம்ம சமயபுரத்து மாரியம்மன் கிட்ட வேண்டிக்குவோங்க. நம்ம கை நீட்டி கேட்கும் போது நம்ம அம்மா நமக்கு தராம இருக்கவே மாட்டாங்கங்க. சமயபுரத்து அம்மனே போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சமயபுரத்து அம்மன் நிச்சயம் இந்த உலகத்தையும் காப்பாத்துவாங்க, நம்மளையும் காப்பாத்துவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி
சாயந்தரம் உங்களால முடிந்ததை வச்சு நைவேத்தியம் பண்ணி சமயபுரத்து அம்மன் கிட்ட இந்த உலக அமைதிக்காகவும் அனைத்து உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காகவும் வேண்டிக்குவோம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.